ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் எம்எல்ஏ திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அது கண்ணாடி சார் அது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. அது என்ன பதிவுன்னு பாருங்க. அதிகாரத்தை வைத்து ஆட்டம் போடுபவர்களின் அகங்காரம் அடங்கும். எதுக்கு தெரியுமா சொல்லியிருக்காரு? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு போட்டோவும் காட்டுறேன். அந்த போட்டோவையும் பாத்துருங்க. இது செயல் பாபு என்று ஊப்பிகளால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய திரு சேகர் பாபு, மாண்புமிகு முன்னாள் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர். இவரை நேத்தி கைது பண்ணியிருக்காங்க. காரணம், தாவேக அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்காரு. நேத்திக்கு திமுக உண்மையான எதிர்க்கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று ஆஸ் யூஷுவல் இந்தியாவிலேயே எதிர்கட்சிகள் வெச்சக்கூடிய எதிர்கட்சியாக தி பெஸ்ட் எவர் அப்போசிஷன் பார்ட்டியாக திமுக தன்னுடைய வேலையை தொடங்கிட்டாங்க. அமைச்சர் திரு சரத்குமார் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல திமுக போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேரு அங்கங்க கைது செய்யப்பட்டாங்க. திமுகவுடைய வசனங்கள், ஒவ்வொரு போராட்டத்துல அவங்க போட்ட கோஷம், அமைச்சர் சரத்குமாருக்கு எதிராக என்னெல்லாம் கோஷம் போட்டாங்கன்னு பார்த்தோம்னா, லிட்டரலி பார்த்தா அவ்வளோ எதுகை மோனையா, அண்ணா கால அரசியல் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அண்ணாதுரை காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த எதுகை மோனையாக ஆளுங்கட்சி மேல அவ்வளோ பிரஷர் போட்டு நேத்துக்கு பண்ண போராட்டத்துல உண்மையிலே டிவிகே அரசாங்கத்து மேல அவ்வளோ பிரஷர் மவுண்ட் ஆகியிருக்கு. அமைச்சர் திரு சரத்குமார் அவர்கள் மேல நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் என்று. நான் ஒரு ஐரணி பார்த்தது, இப்படி எல்லா இடத்துலயும் போராடி கைது செய்யப்பட்ட திமுகவினர் அதை பத்தி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ட்வீட், அந்த ட்வீட் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம்னா, அதிகாரத்துல இருந்து ஆடுபவர்கள் எப்படி அந்த அதிகாரத்தை இழந்த பிறகாக புலம்புகிறார்கள், அதுவும் சர்வாதிகாரத்தனமாக கடந்த 5 ஆண்டுகளாக திமுக எப்படியெல்லாம் ஆட்சி செய்ததோ இப்ப அப்படியே டேபிள் டர்ன் ஆகி தாவேக அரசு ஆட்சிக்கு வந்தோடனே திமுகவினரை பார்க்கும்போது என்ன தெரியுமா தோணுது? எங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல, இங்க நாங்க தான், தமிழ்நாடு எங்களோட சொத்து என்று யார் இருந்தாலுமே, அது எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலுமே, த சன் நெவர் செட்ஸ் இன் தி பிரிட்டிஷ் எம்பையர் என்று ஆங்கில பேரரசு என்றுமே கவிழாது என்றெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட பிரிட்டிஷ் எம்பையரே கவிழ்ந்தது திமுகவும் ஆணவத்தால, இந்த சர்வாதிகார போக்குனால மண்ணோடு மண்ணானது. மு.க. ஸ்டாலின் ட்வீட் பாருங்க. போதைப் பொருள் பயன்படுத்தியது போல் தக் லைஃப் ஸ்டோரி போட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் செய்த திமுகவினர் கைது. ஓகேவா? தாவேக ஆட்சியை விமர்சிப்பதால் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் மீது வழக்கு, முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்களது வீட்டில் ரெய்டு. இப்படி விமர்சிக்கும் எதிர்கட்சிகளை மிரட்டியும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமல் கட்டமைக்கப்பட்ட தன் போலி பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும் முதலமைச்சரின் எண்ணம் நீண்ட காலம் பலிக்காது. திரும்பி படிக்கிறேன், கேளுங்க, நல்லா கேளுங்க. இப்படி விமர்சிக்கும் எதிர்கட்சிகளை மிரட்டியும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் கட்டமைக்கப்பட்ட தன் போலி பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும் முதலமைச்சரின் எண்ணம் நீண்ட காலம் நீடிக்காது. இதுக்கப்புறம் தான் போட்டிருக்காரு, அதிகாரத்தை வைத்து ஆட்டம் போடுபவர்களின் அதிகாரம் அடங்கும். கண்ணாடி சார் அது. எதிர்கட்சிகளை கடந்த 5 வருஷமா எப்படியெல்லாம் முடக்குனாங்க. ஒரு சோசியல் மீடியா போஸ்டுக்கு கைது, தங்களை எதிர்த்து பேசுபவர்கள் அனைவர் மீதும் அவ்வளவு ஒரு அடக்குமுறை. ஆல் தி அப்போசிங் வாய்ஸஸ் வில் பி கிரஷ்ட். யாருமே எதிர்க்கவே கூடாது என்ற நிலையை உருவாக்கி திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒரே ஒரு முறை, நான் வந்து திரு சவுக்கு சங்கர் அவருடைய வீடியோவை லாஸ்டா அவருடைய சேனல்ல போட்டதை பார்த்தேன். அதை பார்த்ததுக்கு பிறகாக எனி சேன் பர்சன், யாருக்கெல்லாம் உண்மையாகவே சமூக அக்கறை இருக்கிறதோ, யாரெல்லாம் ஒரு தூய்மையான ஆட்சி அமைய வேண்டும், ஒரு ஜனநாயக குரல் இங்க வந்து நசுக்கப்படக்கூடாது என்று நினைக்கிறார்களோ, அவங்க யாருமே திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள். அந்த வீடியோவில் சவுக்கு அலுவலகத்துல பணிபுரியறவர்கள், அவங்களோட பழக்கத்துல இருந்த யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படியெல்லாம் சித்திரவதை அனுபவித்தார்கள், இந்த 3 பேர் ஒரு கிளைம் வைக்கிறாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீடியோவை பார்த்தா யாருமே திமுகவுக்கு இனி வாழ்நாள ஓட்டு போடக்கூடாது மனசாட்சி இருக்கிறவங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் மீது நமக்கு 1008 விமர்சனம் இருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரோட தாயார் என்று எத்தனையோ பேர் மேல பிலோ த பெல்ட் போய் அடிச்சிருக்காரு. அதெல்லாம் எனக்கு ஏற்புடையதே கிடையாது. கடுமையான மாற்று கருத்து இருந்தாலும் கூட ஆல் தி அப்போசிங் வாய்ஸஸ் should be crushed இருக்கு இல்லையா? எதிர்த்து பேசினாலே கைது, குண்டாஸ் கைது, குண்டாஸ் கைது, குண்டாஸ் என்று திமுக அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டது. போராடக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளுடைய பெர்மிஷனை வந்து கர்ப் பண்ணாங்க. யாருக்கும் போராடுறதுக்கு பெர்மிஷனே கிடையாது. போராட்டம் என்று அறிவித்தாலே போராட வருவதற்கு முன்னாடியே கைது. இப்படி இருந்த திமுக இன்னைக்கு ட்வீட் போட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. கனிமொழி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்துவது போல வீடியோ வெளியிட்ட தாவேக அமைச்சர் திரு சரத்குமார் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி திமுக மாணவரணி சார்பில் நடைபெறவிருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்ததோடு கழகத்தினரை அராஜகமாக கைது செய்திருக்கிறது தாவேக அரசு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? போராட்டத்திற்கு அனுமதி வழங்கவில்லை. இரண்டாவது, அராஜகமாக கழகத்தினரை
கைது செய்திருக்கு காவல்துறை. தங்களை தாங்களே ஜனநாயக சக்தி என்று சொல்லிக்கொள்ளும் தாவேக அரசு எதிர்கட்சியினர் அறவழியில் போராட்டம் நடத்தவே அனுமதி மறுக்கிறது. இதெல்லாம் கண்ணாடி சார் அது எவ்வளவு தடவை இவங்க கண்ணாடியை பார்த்து ட்வீட் போடுவாங்கன்னு தெரியல. என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. கடந்த 5 வருஷமா இந்த கும்பல், திமுக கும்பல் ஆடாத ஆட்டம் இல்லை. அப்படியெல்லாம் ஆட்டப்பட்டு இதற்காக நம்மளை அடிச்சுக்க இங்க ஆளே இல்லை. ஒருத்தன் பிறந்து வரணும். தமிழ்நாடு எங்க கோட்டை. தமிழ்நாட்டை திமுக நாடு, தளபதி நாடு, மு.க. ஸ்டாலின் நாடு என்று பேரை மாத்திரலாம், கருணாநிதி நாடுன்னு மாத்திரலாம். ஏன்னா போற இடம் ஃபுல்லாவே கருணாநிதி பேர் வச்சுட்டு புதுசா எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டினாலும் சரி, பழைய ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் சரி, அனைத்திற்குமே கருணாநிதி பெயரை வச்சு மீண்டும் திராவிட மாடல் 2.0 தான், இதுல சந்தேகமே இல்லைன்னு எல்லாரும் நம்ப வச்சு இந்த தோற்றத்துக்கு பிறகாக இந்த ஹியூமிலியேஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம அனைத்து திமுகவினரும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. ஆனா இதை பார்க்கும் போதுங்க மனதிற்கு ஒரு மாதிரி ஆறுதலாக இருக்கு. ஏன்னா இங்க யூஸ்வலாவே தப்பு செய்யறவன் பண்ணிக்கிட்டே இருக்கான் தானே, நல்லா தானே இருக்கான், அவர்களுக்கு தண்டனையே இல்லைல்ல அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா பாருங்க, உங்களுக்கு இனி ஆட்சி கிடையாது, நீங்க எம்எல்ஏ கூட கிடையாதுங்கிற நிலையில கொண்டு போய் உட்கார வச்சிட்டாங்கல்ல. அதை நினைக்கும் பொழுது இயற்கைக்கு என்று ஒரு நியதி இருக்கு. அந்த நியதிக்கு மாறாக யாரெல்லாம் அராஜகத்தில் ஈடுபடுறாங்களோ அவர்களுக்கு நிச்சயமாகவே பாடம் கற்பிக்கப்படும் என்பதுல ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு. பட் எது எப்படியோ அகைன் திமுக எதிர்கட்சிக்கான அரசியலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அந்த ஹீட்டை தாவேக அரசு ஃபீல் பண்ண போறாங்க. இனிமேதான் திமுக எப்படியெல்லாம் எதிர்கட்சியாக செயல்பட போகிறார்கள், தாவேக அரசாங்கத்திற்கு எப்படி ஒரு தலைவலியாக மாறப் போகிறார்கள் என்பதை தாவேக அரசு சமாளிக்க ரெடியா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இன்றைய நிலைக்கு அவங்க திமுகவுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கிற இடத்துல இல்ல. இவங்க போடுற பிரஷரை தாங்குற அளவுக்கு இல்ல நான் நினைக்கிறேன். பட் லெட்ஸ் சி எப்படி இவங்க கையாள போறாங்க அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதோட சேர்த்து இன்னொரு காமெடி வீடியோ நேற்று ஒன்று பார்த்தீங்க. அது என்ன காமெடினா, நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பதவி ஏற்றிருக்காரு. அந்த பதவி ஏற்பு விழா சத்தியமூர்த்தி பவன்ல நடந்தது. கடைசியா சத்தியமூர்த்தி பவன்ல ஒரு சுப நிகழ்ச்சி எப்ப நடந்ததுன்னு தெரியல. இந்த கவுண்டமணி செந்தில் காமெடியில் வர மாதிரி 1/4 நூற்றாண்டுக்கு பிறகாக உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்திருக்கு, ரொம்ப ஆடாத அப்படின்னு சொல்ற மாதிரி இது அரை நூற்றாண்டு காமராஜர் காலத்துக்கு பிறகாக இப்பதான் அமைச்சரவையில பங்கு, ஆட்சியில பங்குன்னு காங்கிரஸ் வந்திருக்காங்க. 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. இப்போ மாணிக்க தாக்கூர் காங்கிரஸ் அடிச்சா திருப்பி அடிப்போம் என்று பேசியிருந்தாரு. சரி, அது கூட விடுங்க. ஒரு தன்மானம் மிக்க எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் சரி, சொந்த கட்சி அடிச்சா திருப்பி அடிப்பாங்க, இயல்பு தான். ஆனா இன்னொன்னு சொன்னாரு பாருங்க, எனக்கு அதுதான் எப்படி இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா, மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு பேசுவாங்களான்னு தெரியல. 2029 ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணும். சரி, காங்கிரஸ் கட்சிக்காரங்க அதான் சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாடோட 5 பிரச்சனை, அந்த 5 பிரச்சனைக்கு ராகுல் காந்தி தான் தீர்வு கொடுப்பாராம். மோடியால தீர்வு கொடுக்க முடியாதான். இந்த பிரச்சனைகளுக்கு காரணமே மோடி தானா. அது என்ன பிரச்சனை அப்படிங்கறத கேட்டுவாங்களேன். அந்த கதையெல்லாம் கிடையாது. ராகுல் காந்தி பிரதமரானா தமிழ்நாட்டினுடைய 5 முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன? நீட் இருக்கக்கூடாது, ரைட்டா? நீட்டுக்கு நம்ம எதிர்த்து சொல்றோம். இது மோடி நீட் இருக்கணும்ங்கிறார். முதல்ல நம்ம நீட் வேணாங்கிறோம், மோடி வேணும்னு சொல்றாராம். ஃபர்ஸ்ட் நீட் தேர்வை யாரு கொண்டு வந்தது? திமுகனுடைய மத்திய இணையமைச்சர் திரு காந்தி செல்வன் அவர்கள். யூபிஏ அரசாங்கம், காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது, மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது. நீங்க வேணான்னு சொல்லுவீங்களா? எப்போ நீட்டை கொண்டு வந்து விட்டு அதை நளினி சிதம்பரம் அவர்கள் அவங்க உச்சநீதிமன்றத்துல வாதாடி நீட் வேண்டும் என்று வாதாடி காங்கிரஸ் கட்சிக்காரங்களே வாதாடுவாங்க. உச்சநீதிமன்றம் அதை சீல் பண்ணிருச்சு. 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நீட் இங்க இருக்க போகிறது, இந்தியாவில் நீட் தேர்வு செல்லும் என்று உறுதிப்படுத்திருச்சு. இதுல ராகுல் காந்தி வந்தா மாத்திடுவாராம். என்னங்க இது? யாராவது அறிவு இருக்கிறவங்க நம்புவானா? 2வது, நீட் தேர்வு வந்ததுக்கு பிறகாக தமிழ்நாட்டுல அரசு பள்ளி மாணவர்கள், சாதாரண மாணவர்கள், ஏழை எளிய பின்தங்கிய மாணவர்கள், அதுவும் பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக பின்தங்கிய மாணவர்கள் பல பேர் நீட் மூலமாக தேர்ச்சி பெற்று தங்களுடைய மருத்துவ கனவை நினைவாக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. திமுக நீட் எதிர்க்க ஆரம்பிச்சா இவங்க எதிர்த்தாங்க. இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்துல நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக எதிர்க்காங்க காங்கிரஸ் கட்சி? நீங்க சொல்லுங்க. அவங்க நீட் பேப்பர் லீக்கு எதிராக குரல் கொடுப்பாங்க, நம்மளும் கொடுக்குறோம். நீட் பேப்பர் லீக் ஆகக்கூடாது, எந்த எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகக்கூடாது என்று நியாயமான கோரிக்கை வைக்கிறாங்க, நம்மளும் வைக்கிறோம். ஆனா நீட்டே இருக்கக்கூடாது என்று எந்த மாநிலத்துல சொன்னாங்க? தெரியல. சோ இதுவே ஒரு முரண்பாடு. அடுத்ததாக, காவிரியில உரிமைகளை மீட்டு கொடுப்பார் ராகுல் காந்தி. உண்மையிலேயே அவ்வளவு காமெடியா இருக்குங்க. காவிரியில நியாயமான நம்முடைய நீருக்கான நியாயமான உரிமை நமக்கு கிடைக்கணும்ங்கிறோம்.
மேகதாது அமைக்க கூடாதுன்னு சொல்றோம். மோடி நாளை கூட அமைச்சு அலோவ் பண்ணாருன்னா கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கர்நாடகாவில் ஆளக்கூடிய DK சிவகுமார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் மேகதாது அணையை கட்டியே தீர்வேன் என்று ஒத்தை காலில் நின்றுட்டு இருக்காரு. இப்போ அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர் கிடையாதா? அவர் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர் கிடையாதா? உங்களுக்கு உண்மையிலேயே திராணி இருந்தால் நீங்க DK சிவகுமார் தானே கேள்வி கேட்கணும். மோடி விட்டுருவாராம், மேகதாது அணை கட்டுங்க அப்படின்ட்டு மோடி விட்டுருவாராம், DK சிவகுமார் வந்து கட்டிடுவாராம். சம்பந்தமே இல்லாம எப்படி தாவேகா அரசு மத்திய அரசாங்கத்து மீது நாங்க வந்து அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்களோ அதே மாதிரி இவங்களும் மோடி மேல தான் டார்கெட் பண்றாங்களே தவிர மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்று சொல்லக்கூடிய DK சிவகுமாரை கேட்க மாட்டாங்க. சோ காவிரி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அகைன் ஒரு காமெடி பண்ணியிருக்காரு. அடுத்தது பாருங்க, அதே மாதிரி மீனவர்களுடைய பாதுகாப்பு, இது ரொம்ப முக்கியமானது. மீனவர்களுடைய பாதுகாப்பு ராகுல் காந்தி வந்து நிலைநிறுத்துவாராம். கச்சத்தீவை கொடுத்து இந்தியாவோட கடல் எல்லையை சுருக்கி இந்தியாவிலேருந்து மீன் பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களை எக்ஸ்போஸ் ஆக வச்சு UPA ஆட்சி காலத்துல கொத்து கொத்தாக மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அப்போதெல்லாம் இதே ராகுல் காந்தி ஏன் மீனவர்களுடைய அந்த நலனை பாதுகாக்கல? இப்போது பாரத பிரதமராக மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகாக ஆழ்கடல்ல துப்பாக்கி சூடு என்பது முற்றிலுமாக குறைக்கப்பட்டு இந்திய மீனவர்கள் இன்றளவும் பாதுகாப்பாக மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. கேஷுவாலிட்டி என்பது ரொம்ப 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 குறைஞ்சு, பன்மடங்கு குறைஞ்சு. இந்திய மீனவர்களோட நலனை பாதுகாக்கக்கூடிய மோடி இவங்களுக்கு துரோகியா? ராகுல் காந்தி வந்து நிலைநிறுத்துவாராம், மீனவர்களுடைய பிரச்சனையை தமிழ்நாட்டில் சரி செய்வாராம். தமிழ்நாட்டில் நிதி வர மாட்டேங்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகள், கல்வித்துறையில இருக்கட்டும், நிதியெல்லாம் வர மாட்டேங்குது. நம்மளுக்கு டெவல்யூஷன் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கவில்லை என்று சொல்பவர்கள் யாருமே தமிழ்நாட்டுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிதி எவ்வளவு, எந்தெந்த துறைகள் கீழே வழங்கப்பட வேண்டும், அது முந்தைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு வந்தது, இப்போதைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு வருகிறது என்பதை கம்பேரிட்டிவா டேட்டா வைஸ் சொல்றதே கிடையாது. டெவல்யூஷன்ங்கிற வார்த்தை இவரே பயன்படுத்துறாரு பாருங்க. டாக்ஸ் டெவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு முன்னாடி டாக்ஸ் டெவல்யூஷன் மாநிலங்களுக்கு 32% மட்டுமே இருந்தது. பாரத பிரதமராக மோடி அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகாக தான் அதை 42% உயர்த்தி அவருடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பினான்ஸ் கமிஷன் 42% டாக்ஸ் டெவல்யூஷன் உயர்கிறது. ஃப்ரம் 32 to 42 மோடி கவர்மெண்ட் தான் உயர்கிறது. ஸோ டாக்ஸ் டெவல்யூஷன் மூலமாக மாநில அரசாங்கங்களுக்கு அதிகமான நிதி கொடுப்பது. அது மட்டும் இல்லாம முந்தைய ஆட்சி காலத்துக்கு கம்பேர் பண்ணும்போது பன்மடங்கு அதிகமாக கிராண்ட்ஸ் இன் எய்டு, டாக்ஸ் டெவல்யூஷன், தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் 2004 இருந்து 2014 வரைக்கும் எவ்வளவு தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்கள் வந்ததோ அதை விட 2014 இருந்து 2024 ஆண்டு 1 லட்சம் கோடிக்கும் அதிகமான நலத்திட்டங்கள், ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் தமிழ்நாடு பட்ஜெட்லேயே அறிவிக்கப்பட்டது. அதுவே UPA ஆட்சி காலத்துல 10 ஆண்டுல இட் இஸ் லெஸ் தேன் 10,000 crores, 8000 கோடி சொச்சம் மட்டுமே. எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் பாருங்க. 8000 கோடி எங்க இருக்கு, 1 லட்சம் கோடி எங்க இருக்கு. சோ தமிழ்நாட்டுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு மோடி, ஆனா ஒண்ணுமே கொடுக்கல. என்னடா இது 4வது. 5வது பாருங்க. அதே மாதிரி நம்ம சகோதரர் பிரவீன் அவர்கள் சொல்ற மாதிரி கடன் சுமையில் இருக்கிறதுனால நம்முடைய இந்த லீக்கேஜஸ்லாம் இது பண்ணி மத்திய அரசுடைய சப்போர்ட், நம்மளுக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட்டுங்கிற ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த 5 விஷயங்கள் யார் மோடி தான் தரமாட்டாரு. பினான்சியல் சப்போர்ட் இல்ல, பிரவீன் சக்கரவர்த்தி சொல்ற மாதிரி. பிரவீன் சக்கரவர்த்தி எங்க டேட்டா வெளியிட்டாரு ஒண்ணுமே தெரியலங்க. சோ பினான்சியல் சப்போர்ட் இல்ல, மத்திய அரசாங்கத்தோட சப்போர்ட் இல்ல, நீட் இருக்கக்கூடாது, மீனவர் பிரச்சனை, காவேரி மேகதாது என்று 5ம் காங்கிரஸ் இந்த நாட்டிற்கு செய்த துரோகங்கள், தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகங்கள் மட்டுமே தான் இருக்கே தவிர பாஜக மேல குறை சொல்ற அளவுக்கு ஒரு பாயிண்ட்டும் இல்ல. இதனால ராகுல் காந்தி வரணுமா? பாத்தீங்களா, இப்பவே தெரிஞ்சு போச்சு. வேலிடா ராகுல் காந்தி ஏன் பிரைம் மினிஸ்டர் ஆகணுங்கிறதுக்கு ஒரு வேலிட் பாயிண்ட் கூட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரான சொல்ல முடியல. அப்போ ஒட்டுமொத்த கட்சி எந்த நிலைமையில இருக்கும்? ஆட்சியில பங்கு வாங்கிட்டோம், அடுத்தடுத்து நம்ம வந்து கட்சியை வளர்க்கிற பணியில ஈடுபடணும் என்று சொல்லியிருக்காரு திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள். அத்தி பூத்தது மாதிரி ஒரு அதிசயம் நடந்திருக்கு. அமைச்சரவையில காங்கிரஸ் இடம் கொடுத்திருக்காங்க. அடுத்தடுத்து அதிசயங்கள், பல அதிசயங்கள் வந்து அவங்க கனவுல வந்து கண்டுகிட்டு இருக்காங்க. அவருடைய கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ கற்பனை உலகத்துல வாழ்றவர்களுக்கு நம்ம என்ன சொல்றது, இவங்களை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு கடந்து போக வேண்டியதுதான். ஸோ நேத்துக்கு திமுக காரங்க பிளஸ் காங்கிரஸ் 2 பேரும் செய்த காமெடிகளை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். இதுல எது பெஸ்ட் காமெடி அப்படிங்கறத உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம், வந்தே மாதரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.